பிரபஞ்சத்தின் தொடக்கத்தை பற்றி நாம் வைத்திருந்த அனைத்து விதிகளையும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மாற்றி எழுதி வருகிறது. பொதுவாக ஒரு கருந்துளை உருவாக வேண்டுமென்றால் ஒரு நட்சத்திரம் அழிய வேண்டும். அது மெல்ல மெல்ல வளர்ந்து ராட்சத வடிவம் பெற பல கோடி ஆண்டுகள் ஆகும் என்றுதான் நாம் நினைத்தோம். ஆனால் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இப்போது பிரபஞ்சம் தோன்றி வெறும் 40 கோடி ஆண்டுகளிலேயே சூப்பர் மேசிவ் எனப்படும் பிரம்மாண்ட கருந்துளைகள் இருந்ததை உறுதி செய்துள்ளது. இது எப்படி சாத்தியம்? பிறந்த குழந்தைக்கு 100 வயது முதியவரின் முதிர்ச்சி இருப்பது போல இந்த கருந்துளைகள் அவ்வளவு சீக்கிரம் எப்படி வளர்ந்தன? ஏன் இவ்வளவு காலம்? இதை நாம் கண்டுபிடிக்கவில்லை. ஹபிள் தொலைநோக்கியால் பார்க்க முடியாத தூரத்தில் இந்த கருந்துளைகள் இருந்தன. பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருப்பதால் அந்த தொடக்க கால ஒளி சிவப்பு இடப்பெயர்ச்சி அடைந்து அகச்சிவப்பு ஒளியாக மாறியிருக்கும். ஜேம்ஸ் வெப் ஒரு இன்ஃப்ராரெட் மாஸ்டர். அது 1300 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஒளியை பிடித்து நமக்கு காட்டியுள்ளது. இதில் வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால், அங்கே காணப்படும் லைட் 568 போன்ற கருந்துளைகள் சூரியனை விட பல கோடி மடங்கு அதிக நிறை கொண்டவையாக உள்ளன. இது வானியற்பியல் விதிகளை தலைகீழாக மாற்றியுள்ளது. இன்று நமது பால்வீதி விண்மீன் திரளின் மையத்தில் இருக்கும் கருந்துளையின் நிறை அந்த திரளின் மொத்த நிறையில் வெறும் 0.1% தான். ஆனால் ஜேம்ஸ் வெப் கண்டறிந்த ஆதிகால விண்மீன் திரள்களில் கருந்துளையே 10% முதல் 100% வரை நிறையை ஆக்கிரமித்துள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் நட்சத்திரங்கள் உருவாவதற்கு முன்பே அல்லது அவை உருவாகும் வேகத்தை விட பல மடங்கு வேகமாக இந்த கருந்துளைகள் வளர்ந்து விட்டன. இது கோழி முதலாவதா அல்லது முட்டை முதலாவதா என்ற விவாதத்தை போல நட்சத்திரம் முதலாவதா அல்லது கருந்துளை முதலாவதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இவ்வளவு பெரிய கருந்துளைகள் எப்படி தோன்றியிருக்கும் என்பதற்கு விஞ்ஞானிகள் 2 வழிகளை கூறுகிறார்கள். முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் வெடித்து சிதறி உருவான சிறிய கருந்துளைகள் மிக வேகமாக வாயுக்களை உண்டு வளர்ந்திருக்கலாம். டைரக்ட் கொலாப்ஸ் பிளாக் ஹோல்ஸ். இதுதான் மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு பெரிய வாயு மேகம் நட்சத்திரமாக மாறாமலேயே ஈர்ப்பு விசையினால் நேரடியாக சுருங்கி ஒரு பிரம்மாண்ட கருந்துளையாக மாறியிருக்கலாம். ஜேம்ஸ் வெப் இப்போது டைரக்ட் கொலாப்ஸ் முறைதான் அந்த தொடக்க கால ராட்சதர்களுக்கு காரணம் என்ற வலுவான ஆதாரங்களை தந்துள்ளது. இயற்பியலில் எடிங்டன் லிமிட் என்று ஒரு விதி உண்டு. ஒரு கருந்துளை எந்த வேகத்தில் வாயுக்களை உறிஞ்சலாம் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் ஜேம்ஸ் வெப் கண்டறிந்த லெட் 568 போன்ற கருந்துளைகள் அந்த எல்லையை தாண்டி சுமார் 40 மடங்கு அதிக வேகத்தில் உணவை உட்கொள்கின்றன. இதை சூப்பர் எடிங்டன் அக்ரிஷன் என்கிறார்கள். அதாவது ஒரு கருந்துளைக்கு மிக கடுமையான பசி ஏற்பட்டு அது பிரபஞ்சத்தின் விதிகளை மீறி செயல்பட்டு இவ்வளவு பெரிய நிலையை எட்டியுள்ளது. ஜேம்ஸ் வெப் இப்போது நம்மிடம் சொல்வது ஒன்றுதான். பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலங்கள் நாம் நினைத்ததை விட அதிக ஆற்றல் வாய்ந்தவையாகவும் விசித்திரமானவையாகவும் இருந்துள்ளன. இந்த ராட்சத கருந்துளைகள் தான் விண்மீன் திரள்கள் உருவாவதற்கே விதையாக இருந்திருக்கக்கூடும். பிரபஞ்சத்தின் இந்த மர்மமான தொடக்கம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது போன்ற விண்வெளி தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.